ஆனால் காந்தியடிகள் விடுதலையை அவர் அகிம்சைகளில் பெறவில்லை என்று சொன்னால் மாபெரும் படையை உருவாக்கி இந்தியாவிற்கு வீரத்தின் வழியாக நம்முடைய நாட்டுக்கு ராணுவத்தை கட்டமைத்திருந்து மிகப்பெரிய போரிடத்தை நாட்டுக்கு வெற்றியை தேடித்தருவார் என்று வரலாறு உச்சி மகிழ்ந்து மெச்சி மகிழ்ந்து நேதாஜியை பாராட்டுகிறது. ஆனால் அதே நேதாஜி பொருள் வேண்டி பர்மா சென்ற பொழுது அங்குள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் கொடுத்த தொகையை விட 100 மடங்கு மேலாக 1.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை வரலாறு மறைத்து வைத்திருக்கிறது. அதெல்லாம் இங்க வந்து பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. வேறொரு இடத்தில் பொது இடத்தில் இருந்து நான் பேசினேன். திவான் என்ற ஒரு பேராசிரியர் ராமநாதபுரத்தில் மறைக்கப்பட்ட இஸ்லாமிய வரலாறு என்ற புத்தகத்தில் இவற்றையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நமது தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா என்றுதான் வரலாறு பதிவு செய்கிறார். ஆனால் சுரையா தியாபுதீன் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்ட பொழுது அதில் 5 பேர் ஒருவர் இஸ்லாமியர். அவருடைய மருமகள் தான் நேருடைய IAS அதிகாரி. அவருடைய மனைவி தான் சுரையா தியாபுதீன். பிங்காலி வெங்கையா வடிவமைத்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சி கொடி. காங்கிரஸ் கட்சி கொடி தேவையில்லை, இந்தியாவில் தனியாக ஒரு தேசிய கொடி வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த தேசிய கொடி வடிவமைத்தது சுரையா தியாபுதீன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நம் நாட்டுடைய யாகத்தின் நிறம் பச்சை என்ற ஒரு நூலில் பேராசிரியர் அப்துல் சமத் இவற்றையெல்லாம் எழுதி வைத்திருப்பார். இன்றைக்கு பாரத ரத்னா பத்மபூஷன் லலித் அகாடமி என்று விருது கொடுக்கிறார்களே, இந்த விருதை எல்லாம் உருவாக்குபவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். IIT-யில் 1000 அரசியல் நடக்கிறது. காந்தி வெளிநாட்டில் படித்தார், நேரு வெளிநாட்டில் படித்தார், அம்பேத்கர் வெளிநாட்டில் படித்தார். ஏன் இந்தியாவின் பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களும் அங்கே உருவாக்கப்படவில்லை? இதையெல்லாம் சிந்தனை செய்து இங்கே பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ற ஒரு மாமனிதன் அவருடைய சிந்தனையில் உருவானதுதான் இங்கே IIT மற்ற விஷயங்கள் நடக்கிற கூத்துக்கள் வேறு. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. அப்படி நம் தேசத்தை நேசித்த தியாகிகள், நம் தேசத்திற்காக ரத்தம் சிந்திய பகதூர் ஷாவை பற்றி பேசினால் எவ்வளவு நேரம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தியாகிகள் எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த தியாகத்தை எல்லாம் இங்கே மறைக்கிறார். எனக்கு இஸ்லாத்தில் மிகவும் பிடித்த நாள்தோறும்